நல்ல தகப்பனே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் எங்கள் தலையை நிமிர பண்ணி இருக்கிறீர். ஆண்டவரே, நீர் எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவன், தள்ளாத தேவன், ஒருபோதும் எங்களை மறவாத தேவன், ஒருபோதும் எங்களை நீர் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காத தேவன், எப்பொழுதும் உடைய கையிலே உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற தேவன், உம்முடைய கண்ணின் கருவிழியாய் பாதுகாக்கிற தேவன், வஸ்திர தொங்கலுக்குள்ளே மூடி பாதுகாத்துக் கொள்ளுகிற தேவன். ஆண்டவரே, ஒரு நாளும் மனுஷர் முன்பாக எங்களை பரியாசம் பண்ண விடாத தேவன், எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இம்மட்டும் நடத்தின இம்மானுவேலர் இனி எபினேசராய் இருந்து நடத்த போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் ஆரம்பித்த முதல் கொண்டு இம்மட்டுமாக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியுமாய் நீர் எங்களோடு கூட இருந்திருக்கிறீர். நீர் மாத்திரம் இல்லாதிருந்தால் நாங்கள் இந்நேரம் சங்காரமாயிருப்போம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை ஆண்டவரே. எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் உம்மை விட்டு தூர போயிருக்கிறார்கள். ஆனாலும் நீர் எங்களை கைவிடாதவராய் ஆண்டவரே, எங்களை வேலியடைத்து பாதுகாக்கிறவராய், முன்னும் பின்னுமாய் இருக்கிறவராய், தூதரை அனுப்பி பாதுகாக்கிறவராக, உம்முடைய மகிமையினால் எங்களை மூடிக்கொள்ளுகிறவராக, ஜீவனை உம்முடைய கையில வைத்திருக்கிறவராக கொண்டு வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த நன்மைகளுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம், ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வோம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல நாங்களும் சொல்லுகிறோம் ஆண்டவரே. இத்தனை மாதம் நீர் நடத்தினதுக்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம், நீர் எங்களை நினைத்ததற்கு நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. எங்கள் முற்பிதாக்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, எங்களுடைய காரியங்களும் நீதிமான காரியங்கள் அல்ல, ஆனாலும் நீர் எங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறார். இந்த 8 மாதமும் கர்த்தர் நல்லவராய் இருந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பாதுகாத்திருக்கிறார். என் தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்திருக்கிறார். குறைவுபடாதபடிக்கு நாம் ஏங்கி தவிக்காதபடிக்கு, நாம் கை ஏந்தாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய கரங்களை முழுவதுமாய் போஷித்திருக்கிறாரு. நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அவர் இருதயம் நல்ல விசேஷத்தினால் நிரம்பி இருக்கிறது. ராஜாவை குறித்து கவியை சொல்லுவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல உங்கள் இருதயம் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி விசேஷமா, அற்புதமா, அதிசயமா நமக்கு எட்டாத ஆலோசனைகளை கொடுத்து நடத்துகிறார். நாம் அறியாத வழிகளை கர்த்தர் நடத்துகிறார். ஆனாலும் முடிவு சம்பூர்ணமா இருப்பதற்காக எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அறிதல் இருதயம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. இனி என்ன செய்வாருங்கிறது வேற, இதுவரைக்கும் செய்ததுக்கு நாம் என்ன செலுத்த முடியும்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தாயின் கருவிலிருந்து நம்மை தாங்கி இருக்கிறது. கர்த்தருடைய கரம் தாயின் கருவிலிருந்து தப்புவித்திருக்கிறது. எத்தனையோ சூழ்நிலைகளில் நம்மை நாமே முடித்துக் கொள்ளலாம் என்று நினைத்த போதெல்லாம் கர்த்தர் இல்லை, நான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் நடத்தி கொண்டு வந்தார். எத்தனையோ சூரிய செடி கீழே போதும் கர்த்தாவே நான் சாகிறேன் என்று சொன்ன போதெல்லாம் கர்த்தர் நமக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து, வசனத்தை கொடுத்து, பலப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். நீ போக வேண்டிய தூரம் அதிகம் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார். அவர் மாத்திரம் இல்லாதிருந்தால், அவர் வார்த்தை மாத்திரம் இல்லாதிருந்தார், அவருடைய வசனம் மாத்திரம் இல்லாதிருந்தால் இந்நேரம் நாம் மறிந்து போயிருப்போம், மண்ணோடு மண்ணாய் போயிருப்போம். கர்த்தருடைய கிருபை மட்டும் நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், துதிகளை கரங்களுக்கு கீழாக ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, ஆவியானவரே, இம்மட்டும் அசைவாடின ஆவியானவரே, இனிமேலும் அசைவாடுகிற ஆவியானவரே, நீ நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த மாதம் முழுவதும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க அப்பா. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 18:28 சொல்லுகிறது, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். இந்த விளக்கை ஏற்றுகிறது என்பது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பொதுவாகவே உலக பிரகாரமாக விளக்கை ஏற்றுறதுங்கிறதுன்னு ஒரு பாசிட்டிவ். ஒரு வீட்டுக்குள்ளே போனோன்னா முதல்ல என்ன செய்கிறாங்க? விளக்கு ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தோடனே இந்த வீட்டுக்கு விளக்கேற்றுறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்குதுன்னு சொல்லுவாங்க. விளக்கேற்றுறது அப்படிங்கிறது என்ன விஷயம்? ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை தான் அப்படி சொல்வார்கள். ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது, தேவரீர் எனக்கு ஒரு விளக்கை ஏற்றுவீர். இந்த விளக்கு ஏற்றுதல் என்றால் வேதத்தின்படி எதை நமக்கு குறிக்கிறது? விளக்கு 3 முக்கியமான விளக்கங்களை கொடுக்கிறது. வேதாகமத்தில் 3 காரியங்களை குறித்து நமக்கு சொல்லுகிறது. அதில் இங்கே தாவீது சொல்லும் போது தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லுகிறார். இப்போ வாசிங்க, சங்கீதம் 132:17 வாசிங்க. நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக
ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது விளக்கு என்று சொல்லப்படுவது எதை குறிக்கிறது என்றால், அவனுடைய லைஃப்ல எல்லாமே இயேசுவை பற்றி தான் வரும் பின்னாடி. அதாவது இயேசுடைய லீனாட்சி, இயேசு பின்னாடி வரப்போகிறார், அவருடையதான அரசாட்சி, அவரை பற்றினதான ஆசாரியத்துவம், இது எல்லாமே தாவீதுக்குள்ளேருந்து, அதாவது தேவனுடையது தாவீதில் தான் ஆரம்பிக்கணும். அதைத்தான் தாவீதுகிட்ட சொல்லிக்கிட்டே வருவார். அவனுக்கு விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை என்ன செய்வேன், நான் எடுத்து கட்டுவேன், உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன். ஒரு இடத்துல சொல்ல தெரியுமா, தாவீதுக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன், இங்கே தாவீதுக்கு ஒரு விளக்கை ஏற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதினுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதில் வரக்கூடிய கிரைஸ்ட் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அணைஞ்சு போகாதபடிக்கு நமக்குள்ள ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் ஏற்றுகிறார். பொதுவாக இது எங்கே இருக்குது நீங்கள் பார்க்க முடியும்னு சொன்னால், ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே கர்த்தர் என்ன செய்கிறாரு, ஒரு விளக்கை ஏற்றுறார். விளக்கை ஏற்றி 7 கிளையுள்ள பொன் குத்து விளக்கை அங்கே வைக்கிறார். அதற்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அதில் ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த விளக்குக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த பலிபீடத்துக்கிட்ட இருந்தும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் தான் அந்த விளக்கு இருக்கும். அந்த விளக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகிறதுக்கான ஒரு வெளிச்சம். இப்போ பலிபீடத்துலேருந்து உள்ளே போனவொடனே ஆசாரிப்பு கூடாரம் மூடி இருக்கும், உள்ளே இருளாக இருக்கும். அந்த இடத்துல தான் அந்த 7 கிளையுள்ள பொன் குத்து விளக்கு இருக்கும். அதை தாண்டி தான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகணும். இது எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகத்திலிருந்து நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு நடுவில் இருக்கிறது தான் சபை, சர்ச். அங்கே தான் இருக்குது. அதான் பரிசுத்த ஸ்தலத்துக்கான அடையாளம். இந்த சபையில் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யாக்கோபு கிட்ட சொல்கிறார் இல்லையா, ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது தேவனுடைய வீட்டில், அதன் வழியாகத்தான் வானம் திறக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதே மாதிரி தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த அடுத்த எண்டு, நீங்கள் பலிபீடத்தில் இந்த பக்கம் நுழைவீங்க, அந்த எண்டில் தான் மகா பரிசுத்தத்துக்குள்ளே போகணும். அங்கே ஒரு திரைச்சீலை இருந்தது, அது கிழிஞ்சு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு கூட அது கிழிந்தது, நாம் உள்ளே பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலம் என்பது சபைக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. சபையில் தான் இந்த விளக்கு இருக்கிறது. நான் உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்ல புரியும் நினைக்கிறேன். சபையில் தான் அந்த விளக்கு இருக்கிறது. அதுதான் 7 கிளையுள்ள பொன் குத்து விளக்கு. இதை தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விளக்கைத்தான் ஏற்றுவதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போ இந்த விளக்கு என்பது யாரை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசி. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ பிரகாசிப்பதற்கு எது தேவைப்படுகிறது, விளக்கு தேவைப்படுகிறது. அந்த விளக்கு யாரு, இயேசு கிறிஸ்து தான் அந்த விளக்கு. அப்போ சபையில தான் அந்த விளக்கு இருக்கிறது, பரிசுத்த ஸ்தலத்தில் தான் அந்த விளக்கு இருக்கிறது. இயேசு தான் அந்த விளக்காக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு விளக்கை நான் ஏற்றுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், தாவீதினுடைய வம்சத்திலிருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லினியாஜி ஒன்று வரும் அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய வம்சத்திலிருந்து கர்த்தர் என்ன செய்கிறாரு, இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் வருகிறார், அவனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் வீடு, அதுதான் அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறார்ல, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்கிறார்ல, அதை குறிக்கிறது. அப்போது இந்த விளக்கை ஏற்றுவேன் என்பது அவனுடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையை குறிக்கிறது. அப்போ இந்த விளக்கு ஏற்றப்பட்ட அந்த விளக்கு வேதம் சொல்லுது, அணையாதபடிக்கு இது என்ன செய்யணுமா, பாதுகாத்து கொள்ள வேண்டுமா. யாத்திரா 27:20 வாசி. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி. அப்போ குத்து விளக்கு என்ன செய்யணும், எப்பொழுதும் என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கணும். உங்கள் விளக்கு ஏற்றுறது முக்கியம் இல்லை, அந்த விளக்கு என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு ஏற்றுகிறார், கொடுக்கிறார். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் சபையில் கர்த்தர் போதுமான அளவுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். அப்போ இது எல்லாம் ஆண்டவர் செய்கிறாரு, சந்தோஷம்தான், விளக்கை ஏற்றி வச்சிருக்கிறாரு. ஆனால் இது அணையாதபடி பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கையில் தான் இருக்குது. விளக்கு ஆண்டவர் ஏற்றிடுவார், ஆனால் அதை அணையாதபடி விளக்கு, குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன செய்யணும், எரிந்து கொண்டே இருக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குறாரு, வார்த்தையை கொடுக்குறாரு, இங்கே நல்ல ஆராதனை இருக்குது, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் எரிஞ்சிக்கிட்டு இருக்குதா? நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, வரும்போது இங்கே வரும்போது நல்லா எரியும், வெளியே போகும்போது அப்படியே மங்கிட்டு இருக்கோம். பார்த்துருப்போம். நல்ல இங்கே சபைக்கு வரும்போது பயங்கர ஸ்பிரிச்சுவாலிட்டி, நல்ல ஆவியில் நிறையிறது, அப்புறம் வசனம் கேட்கும் போது நல்லா தான் உட்காந்து கேட்குறாங்க. ஆனால் அது பிரகாசிக்கிறதா, அந்த விளக்கு பிரகாசிக்கிறதா? கொடுக்கப்படுகிற வசனத்தை எப்படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் அது எரியறதும் எரியாததும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? 2 விதத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம். அந்த ஸ்பாட்டில் அதுக்காக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு செஞ்சு முடிச்சிடலாம்.
திருப்பி கூப்பிட்டு கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது. அந்த நேரத்தில் அதை நாங்கள் செஞ்சோங்க, என்னன்னு தெரியாதுன்றவாங்க. ஆனால் சில நேரத்தில் அதை டீப்பாக கற்றுக்கிட்டு லைஃப் லாங் அதை யூஸும் பண்ணலாம். அப்படிதான் ஒரு சிலர் வசனம், வாக்குத்தத்தம் இதை எல்லாத்தையுமே அந்தந்த நிமிஷத்துக்கு அங்கங்கே, ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது அவ்வளவு ஆவியில் நிறையிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஆனால் வெளியே போய் அவங்களுடையதான வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது, அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும் பொழுது, அவங்க படுகிற கோபத்தை பார்க்கும்போது, அப்போ இந்த 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 வசனம் என்ன கிரியை செய்யுது, இந்த வசனம் அப்புறம் என்னதான் மாற்றத்தை கொண்டு வருது? வரோம், கேட்குறோம், போகிறோம். இது ஏதோ ஒரு சேஞ்ச் உண்டாக்கணும்ல. சேஞ்ச் உண்டாக்காம நான் எப்பவுமே நான் நம்புறது ஒரு விஷயம், என்ன நம்புவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வசனத்தை நாம் கேட்குறோம்னா ஏதாவது ஒரு மாற்றத்தை அது நமக்கு கொண்டு வரணும். நாம் வசனத்தை ரசிக்கிறவர்கள் அல்ல, வசனத்தை ருசிக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். அப்படியே அந்த வசனத்தை அப்படியே உட்கொள்ளணும். அந்த ஜூஸ் பாருங்க, ஒரு ட்ரிப்ஸ் ஒருத்தனுக்கு ஏத்தனா இமிடியேட்டாக ஏதோ ஒரு ரியாக்ஷன் அவன் பாடியில் வருது இல்லை. ரொம்ப வீக்காக இருக்கிறாள் கொஞ்சம் என்ன ஆகுறாரு, கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிறாரு பார்க்குறோம்ல. ஒரு மாத்திரையை போட்ட உடனே அந்த ஜுரம் இறங்குது இல்லை. அப்போ வசனத்தை கேட்டோன்னே ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் வரணும்ல. 10 வருஷமா இருக்கிற வண்ணமாகவே, 20 வருஷமா இருக்கிற வண்ணமாகவே, ஒரு கோபத்தில் மாற்றம் இல்லை, ஒரு மூர்க்கத்தில் மாற்றம் இல்லை, அப்புறம் மற்ற விஷயங்களில் மாற்றம் இல்லை. ஆனால் சர்ச்சில் ரெகுலர் கோயர், அதெல்லாம் நம்ம சர்ச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல சாட்சி. விளக்கு ஏற்றப்பட்டிருக்குது, எரிகிறதா? எப்படி எரியுது? பிரகாசிக்கணுங்கிறது. அந்த விளக்கு என்ன செய்யணும்? நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க அங்கே சூரியனும் சந்திரனும் வேண்டுவதில்லை, மகிமையே அதை பிரகாசித்தது. அப்போ அந்த இப்போ வீட்டில் இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய லைட் போடுவீங்க. சில டியூப் லைட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மங்கிட்டா எரியும், மங்களா எரியும். என்னன்னா அது முடிய போகுதுன்னு அர்த்தம். என்னாச்சு? முடிய போகுதுன்னு அர்த்தம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அங்கே ஏலியை பற்றி வசனம் சொல்லுது, விளக்கு எப்படி இருந்தா? அணைந்து போகும் முன்னே. விளக்கு அணைந்து போகும் முன்னே அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற விளக்கு, ஆனால் எரியுது, இன்னும் அணையல. ஆனால் எப்படி அணையுது, எப்படி எரியுது? அணையறதுக்கு முன்னாடி எப்படி எரியுமோ அப்படி எரியுது. இப்போ நான் என்ன சொல்கிறேன், எங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் என்ன பிரச்சனை? நாங்களும் சர்ச்சுக்கு வந்து தான் போகிறோம். எங்கே சொல்லுங்கள், எடுத்து பாருங்கள், கரெக்டாக வந்திருப்போம் சர்ச்சுக்கு. ஆனால் ஒரு சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்க்கும்போது நல்லா தெரியும், அது அணையிற நிலைமையில் இருக்குது. சர்ச்சில் உட்காந்துருக்கு. இப்போ இந்த விளக்கு ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே தான் இருக்கு. ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அந்த விளக்கு தான் அணையும் நிலைமையில் இருக்கிறது. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீங்கள் சபையில் இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மக்கள்னு அர்த்தம் கிடையாது. சபையில் இருக்கிறதுனால ஸ்பிரிச்சுவல் மக்கள் அர்த்தம் இல்லை. அதனால தான் எப்போவுமே ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு விஷயம், நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நியாயந்தீர்க்கப்படும். சுய பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதை பற்றி பண்ணணும்? மற்றவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி சுய பரிசோதனை பண்ணக்கூடாது, நம்ம லைஃப்பை பற்றி சுய பரிசோதனை பண்ணணும். எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு. பல நேரங்களில் என்ன தெரியுமா, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே நமக்கு தெரிஞ்சிடும் தெரியுமா. கொஞ்சம் பாடி வீக் ஆனால் தெரிஞ்சிடும், கொஞ்சம் டயர்டானா தெரிஞ்சிடும், கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருந்தால் தெரிஞ்சிடும். ஆனால் ஸ்பிரிச்சுவலி நீங்கள் வீக் ஆனால் தெரியாது உங்களுக்கு. ஆனால் நல்ல ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். ஏதோ ஜபத்தில் எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, ஒரு விதமான தொய்வு இருக்குது. நான் வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே ஒரு எந்த விதமான ஒரு காரியமும் இல்லாமல் அப்படியே மண்ணு மாதிரி வாசித்துக்கிட்டு இருப்போம் உட்காந்து. அப்படியே வாசிட்டே இருப்போம். அதில் ஒன்றுமே இருக்காது. ஒரு 2 அதிகாரம் வாசிக்கும் போது அதில் ஒரு விஷயம் கூட ஏதோ ஒன்று நமக்கு தெரியல, இல்லை ஏதோ ஒன்று அதில் நமக்கு கொஞ்சம் வெளிப்பாடு மாதிரி, அல்லது ஏதோ ஒன்று அந்த வசனத்தில் இன்னைக்கு படித்ததில் ஒரு டேக் அவேன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டேக் அவே. அந்த டேக் அவே இல்லாமல் நீங்கள் வசனம் படிக்கிறதுலையோ, டேக் அவே இல்லாமல் ஜெபம் பண்ணுறதுலையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னைக்கு பைபிள் வாசித்தேன், காலையிலேயே வாசித்தேன். என்ன வாசித்தேன்? சங்கீதம் வாசித்தேன், நீதிமொழிகள் வாசித்தேன். என்ன கர்த்தர் பேசினாரு? அது பேசினார்ல, வாசிச்சேன். அப்போ டேக் அவே இல்லை பாருங்களேன். அப்போ போயிட்டு வரதில்ல. என்ன மாற்றம் இருந்துச்சு? அப்போ விளக்கு எப்படி இருக்குதுன்னா அணையிற நிலைமையில் இருக்குது, பிரகாசமாக இல்லை, பிரகாசமாக இல்லை. அப்போ பிரகாசமாக இருந்தால் தானே உங்களுக்கு அந்த விளக்கினுடையதான மேன்மை தெரியும். அப்போ அந்த வெளிச்சத்தில் படித்தா தானே உங்களுக்கு அப்பத்தை நீங்கள் சாப்பிட முடியும். அங்கே வசனம் சொல்லுது, மேஜையின் மேலே 12 அப்பங்கள் இருந்தது. அந்த 12ம் உபதேசம் அல்லது 12ம் வசனம். அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், அது கர்த்தருடைய வசனம். அப்போ இந்த வெளிச்சத்தில் அந்த வசனத்தை படித்தா தானே வெளிப்பாடு கிடைக்கும், அல்லது கர்த்தர் உங்ககிட்ட என்ன பேசுகிறாருன்னு தெரியும், அல்லது உங்களுக்கு என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரியும். இங்கே என்ன பிரச்சனை இருக்குது? விளக்கு இருக்குது, அதில் எரியறது மங்களா இருக்குது. அதில் அந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பாருங்க,
2 காரியத்தை கர்த்தர் கனெக்ட் பண்ணுவார். அந்த கனெக்ஷன் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 2ஆம் வசனத்திலும் வசனம் சொல்லும், விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்துக்கொண்டா. அப்படிதானே இருந்துச்சு. 1வது வசனம் வாசிங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. இவ்வளவு பேசுறது எதை பேசுகிறோம்? விளக்கு இருந்தால் தான் பிரகாசம் இருக்கும். அப்போ தான் வசனத்தில் தான் அது வெளிப்பாடு இருக்கணும். வசனம் சொல்லுது, அந்நாட்களிலே பிரதட்சணமான தரிசனம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருந்தது? அபூர்வமாக இருந்துச்சு. இதோட கூட இன்னொரு தொடர்பு இருக்கு பாருங்க. அடுத்த வசனம். ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. இந்த 3ஐயும் கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம். கண்ணு இருளா இருக்கு, வசனம் இல்ல, விளக்கு அணையுது. இப்போ புரியுதா உங்களுக்கு? ஒரு ஊழியக்காரனுடையதான கண்ணு மங்கலா இருக்கு, ஒரு பக்கம் விளக்கு அணையுது, இன்னொரு பக்கம் வசனம் இல்லை. இதுதான் அங்க இருக்கக்கூடியதான ஸ்பிரிச்சுவல் தாட். எப்பவுமே நான் சொல்லுவேன், நீங்க எவ்வளவு உள்வாங்குறீங்களோ அவ்வளவுதான் ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவார். லேண்டு எவ்வளவு உரியுதோ அவ்வளோ மழை தண்ணி உள்ள போகும். லேண்டு உரியில தார் ரோடாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, தண்ணி மேலே தான் ஓடும், உள்ளே போகாது. அது மண்ணாக இருந்துச்சுன்னா தான், நல்ல மண்ணாக இருந்தால் உறிஞ்சிடும் தண்ணியை. அப்போ சபைக்குள்ளே உட்காந்து வசனம் கேட்கும் போது அதை உட்கொள்ளணுங்கிற எண்ணத்தோடு உள்ளே வரணும். நாங்கள் எங்கள் சபைக்கு போகும்போது லிட்டரலாக சொல்கிறேன், கர்த்தருக்கு முன்பாக லிட்டரலாக சொல்கிறேன், வார்த்தைக்காக போவோம். எங்கள் பாஸ்டர் பேசுகிறத கேட்க போவோம். உட்காந்து அவர் அந்த வசனம் ஆரம்பிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா டைரி எடுத்து, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும். டைரி எடுத்து பேனா எடுத்து அப்படி உட்காந்துருப்போம். அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எழுதிக்கிட்டே வருவோம். கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்போது சபை என்பது அந்த விளக்கு எரிகிற இடமாக இருக்குது. அப்போ ஒருத்தன் படுத்துட்டான், கண்ணு குருடா போச்சு, விளக்கு அணைய போது, வசனம் சொல்லுது அபூர்வமாக இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தை. அப்போ அது பிரகாசமான வார்த்தை வரணும், அங்கே பிரகாசிக்கணும்னா விளக்கு எரியணும். அந்த இடத்துல நல்ல உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இந்து இருக்கணும். ஆண்டவர்கிட்ட அதை பெறணும், வசனத்திலேருந்து வாங்கணும், ஒரு வெளிப்பாடு வரணும். அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். மகிமையின் மேல் மகிமை அடையணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், இன்னுமை நான் காணணும், இன்னும் கிட்டி நெருங்கி சேரணும். அந்த ஸ்பிரிச்சுவலுடைய வளர்ச்சி அதெல்லாம் இல்லை. இப்போ நம்ம எல்லாருமே எந்த இடத்துல இருக்கோம்? பெரும்பான்மை சர்ச்சை எப்படி இருக்குன்னா சாட்டிஸ்ஃபைட். நீங்கள் யாரோட கம்பேர் பண்ணணும் தெரியுமா? பரிசுத்தத்தோட கம்பாரிசன் இயேசு கிறிஸ்துவோட பண்ண சொல்லுது பைபிள். நான் பரிசுத்தராக இருப்பது போல நீங்களும் அப்போ உங்கள் கம்பாரிசன் இன்னொரு சர்ச்சோட இல்லை, நம்ம கம்பாரிசன் பரலோக சர்ச்சோட. அங்கே இரவும் பகலும் கர்த்தரை எப்படி ஆராதிக்கிறாங்க அந்த மாதிரி நாங்களும் ஆராதிக்கணும் ஆண்டவரே. அங்கே நாங்கள் எப்படி இருப்போமோ அப்படி இருக்கணும் ஆண்டவரே. இங்கே நின்று ஊழியம் பண்ணுறவங்களுக்கு உங்களை பார்த்த உடனே எக்ஸ்ட்ராவா இன்னும் ஊழியம் பண்ணணும்னு தோணணும். ஏசுநாதர் காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கார். யோசித்து பாருங்க, அத்தனை பேரும் பாய் போட்டு படுத்திருந்தா அவர் பேசியிருப்பாரா? அத்தனை பேரும் தலைக்கு கல்லை வச்சு படுத்திருந்தா பேசியிருந்திருப்பாரா? அவர் பேசும்போது அவனுக்கு கேட்கணும்னு தோணுது, அவர் கேட்கணும்னு தோணும்போது இவர் பேசுகிறார். ஒரு இடத்துல வசனம் சொல்லுது, பசி வந்துருச்சாமா இயேசுக்கு. அவர் சொல்றார், வாருங்கள் அக்கறைக்கு போய் நாம் சாப்பிடுவோம் என்று போகிறார். அவர் அக்கறைக்கு போகிறதுக்குள்ள ஜனங்க என்ன பண்ணிட்டாங்களா? சுற்றி அவர்கிட்ட வந்துட்டாங்களா? வந்த உடனே வசனம் சொல்லுது, அவர்கள் மேல் மனதுருகி மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல இருக்கிறார்கள். அப்படித்தானே இருக்குது. அவர்கள் மேல் மனதுருகி, சாப்பிட போனவருக்கு சாப்பிட முடியல, வாடா பிரசங்கம் பண்றேங்கிறார் திருப்பி. அப்படி இருக்கணும் சபை, அப்படி கேட்கணும் வசனம். நீங்கள் வர்றது நல்லது, நாங்கள் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் 60 எடுத்து நல்லா பாஸ் பண்ணிட்டீங்கன்ற சந்தோஷத்தை விட 100 எடுத்து கர்த்தர் விரும்புகிறபடி இருக்கிறீங்க. அதுதான் சர்ச். அதான் மணவாட்டி, கரை திரை அற்ற மணவாட்டி, பூரண மகிமை, பூரண வடி உள்ளது. ஆண்டவர் விரும்புறது பூரணராகும்படி கடந்து போவோம். ஏதோ கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலான்னு ஆண்டவர் சொல்லலை. அப்போ நம்ம சர்ச்சு அவருடைய விளக்கு, ஒவ்வொருத்தருடைய விளக்கும் எப்படி இருக்கணும் தெரியுமா? பிரகாசமாக, அந்த விளக்கு எரியக்கூடியதாக. அப்போ நான் என்ன செய்யணும்? அந்த விளக்கு அப்படி பிரகாசமாக எரியறதுக்கு நான் என்ன செய்யணும்? வாசிங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசி. குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. விளக்கு எரினா என்ன வேணும்? அங்கே வசனத்தில் 3 விஷயத்தை சேர்த்து சொல்கிறார். அதை எல்லாமே சொல்லணும். இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். ஒலிவ எண்ணெய்ங்கிறது அபிஷேக தைலம்.
நம்ம மேல இருக்கிறதான அபிஷேகம். ஒலிவம் அப்படின்னு ஆலிவ் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுனா நம்ம மேல் உள்ள அபிஷேகம். சகரியாவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒலிவ மரத்தை குறித்து, விளக்கு தண்டை குறித்து சொல்லுகிறது. அது ஒரு அபிஷேகம். அதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. அதாவது அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரங்கன்னு சொல்ல முடியும். வெளிப்படுத்தல் 11:4 வாசிங்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 11:4. பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. இந்த 2 பேரை குறித்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இந்த 2 பேர் யாரு, 2 பேர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. எலியாவா, மோசேவா, அப்புறம் ஏனோக்கா, மோசேவா, அப்படி தேவைன்னா அங்கே கொடுத்துருக்கும் தானே வசனம். இப்போ இயேசுவை பார்க்க மோசேயும் எலியாவும் வந்தாங்க அப்படின்னு இருக்கு. அப்போ எலியா மோசேன்னு கொடுத்துருக்கு தானே, கொடுத்துருக்கா இல்லையா? அப்போ கொடுக்கணுன்னா இங்கேயும் பைபிள் என்ன பண்ணியிருக்கோம், அதில் கொடுக்கறதுக்கு பைபிளுக்கு என்ன, அப்போ கொடுக்கல தானே. 2 சாட்சிகள்னு நிறுத்துறது தானே பைபிள். 2 சாட்சிகள் பழைய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் அப்படி தான் இருக்குது. அப்போ அது 2 சாட்சிகள். அதுக்கு 2 அர்த்தம் என்னென்னா 2 விதமான சாட்சி பலகைகள், 2 விதமான காரியங்கள் இருக்குல்ல, அந்த மாதிரி 2 பிரமாணங்களாக இருக்கலாம். ஒன்று நியாயப்பிரமாணம், இன்னொன்று சுயாதீன பிரமாணம். நியாயப்பிரமாணத்துக்கு அடையாளமா மோசே, சுயாதீன பிரமாணத்துக்கு அடையாளமா எலியா. இவங்க 2 பேர் தான் இயேசுவை பார்க்க வந்தாங்க இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் அந்த 2 சாட்சிகள் என்பது 2 பிரமாணமாக இருக்கலாம். ஏன்னா உபத்திரவ காலத்தில் சபை கைவிடப்பட்டிருக்கும், அவங்களுக்கு சுயாதீன பிரமாணம். அது நியாயப்பிரமாண காலம், யூதர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு நியாயப்பிரமாணம். ஸோ 2 கான்செப்டும் அங்கே இருக்கலாம். ஆனால் இது 2ம் அபிஷேகம் பெற்றது. இது 2ம் கர்த்தருடையதான அபிஷேகம். அப்போ எண்ணெய் என்பது எதுக்கு? இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க அபிஷேகம் இருக்குல்ல, இந்த அபிஷேகத்துல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதுதான் பைபிள் சொல்ற விஷயம். உங்க அபிஷேகம் சாட்சி இருக்குல்ல, அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு உபத்திரவத்தில் தான் உங்க சாட்சி விளங்கும். இடித்து பிழிந்த, அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அபிஷேகம் ஒரு இடத்துல என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா வெளியே வரும். அது எப்போ வரும் தெரியுமா? இப்போ நீங்க இவங்களை பார்க்குறீங்க, பலிபீட தண்டையில் ஜனங்களை பார்க்குறீங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் அந்த 9 வாசிங்க. 6, 9, 10. அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். நல்ல கவனிங்க, இவெல்லாம் ரத்த சாட்சியா மரிச்சவன், உபத்திரவத்துக்கு நடுவில் வந்தவன். இதே கான்செப்ட் தான் சிமிர்னா சபைக்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு. அவங்களோட சாட்சி பயங்கரமா இருக்கு. சிமிர்னா சபைக்கிட்ட ஒரு குறையும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பட போற பாடுகளை குறித்து எல்லளவும் பயப்படாதே. அப்போ கர்த்தர் உங்களை ஒரு உபத்திரவத்தின் பாதைக்குள்ளே நடத்துறார். கர்த்தர் உங்களை வேதனைகளுக்குள்ளே அனுமதி கொடுக்கிறார். வனாந்தரத்தின் பாதையில் நடத்துறாரு, இல்லைன்னு கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு இடத்துல, நல்ல கவனிங்க, 2 விதமான காரியங்கள் நடக்கலாம். ஒன்று பிசிக்கலி, இல்லை ஸ்பிரிச்சுவலி. ஏதோ ஒன்றில் நடத்துவார். நீங்கள் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், கடைசியாக வாசிக்கும் போது, கடைசி 2 வசனத்தில் வாசிக்கும் போது, பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன், அதை சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கீழே அடுத்த வசனம், மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும். இதெல்லாம் பாருங்க ஸ்பிரிச்சுவல். அதுக்கு முந்தின வசனம் நீங்கள் வாசிச்சதெல்லாம் பிசிக்கல். எப்படி இருக்குது? பசியோ பஞ்சமோ பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசம், இதெல்லாம் பிசிக்கல். இப்போ இவர் சொல்றது மரணமோ ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல். 2 விதமான வார்ஃபேர் இருக்கு. இந்த 2 விதமான வார்ஃபேர்ல ஏதாவது ஒன்று வரலாம், இல்லை 2 வரலாம். பவுலுக்கு 2 வந்திருக்குது. பவுலுக்கு 2 வந்திருக்கு. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா யோபுவுக்கு 2 வந்திருக்குது. ஒரு பக்கம் பிசிக்கலி மொத்தம் போச்சு, இன்னொரு பக்கம் டிப்ரெஷன். ஒரு ஆள் உட்காந்து பேசுது, 3 பேர் உட்காந்து பேசுறான், மனைவியிட்ட வச்சு பேசுறான். ஸோ எல்லா டிப்ரெஷன் ஒரு பக்கம் பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி. இல்லை ஒரு சிலருக்கு வெறும் ஸ்பிரிச்சுவலி இருக்கலாம், பிசிக்கலி எந்த பிரச்சனையும் இருக்காது. சாப்பாட்டுக்கு பிரச்சனை இருக்காது, நல்ல வீடு இருக்கும், கார் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பயங்கரமான டிப்ரெஷன், வெளியே சொல்லவே முடியாது. அப்படி உட்காந்து அழக்கூடிய நிலைமையாக தான் இருக்கும். அது ஒருத்தருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்கலி பயங்கர பிரச்சனையாக இருக்கும். நான்லாம் பார்த்துருக்கேன். ஒரு சிலர்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாரித்து கொண்டு வந்து சாப்பிட்றதுக்குள்ளே போதும் ஆயிடுது. காலையில் 6 மணிக்கு 5 மணிக்கு செங்கல்பட்டில் கிளம்புறாங்க, 4:30 மணிக்கு. ஒரு அம்மா அன்றைக்கி சொன்னாங்க, 60 வயசு வரைக்கும் வேலை பார்த்துருக்காங்க நாகர்கோயிலில். அவங்களுக்கு வேலை திருநெல்வேலியில்.
கணவர் சொல்லிட்டாராம், நான் டிரான்ஸ்ஃபர் ஆகிலாம் எங்கே வரமாட்டேன், நான் நாகர்கோயிலேயே தான் இருப்பேன் அப்படின்ட்டாராம். இந்த அம்மா காலையில் 4-4:30 மணிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு பிடிச்சி போவாங்களாம். போய் இறங்கி 8:30-9 மணிக்கு அங்கே வேலைக்கு போவாங்களாம். முடிச்சுட்டு சாயங்காலம் 5:30 மணிக்கு 6 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு அங்கே ஏறி நைட்டு 9:30 மணிக்கு வந்து இறங்குவாங்களாம். இறங்கி திருப்பி சமைச்சு எல்லாம் கொடுத்துட்டு திருப்பி காலை 4:30 போங்க. இந்த மாதிரி 25 வருஷம் போயிருக்காங்க. யோசித்து பாருங்க அவங்க நிலைமை எப்படி இருக்கணும். ஆனால் நல்ல சம்பளம், எல்லாம் இருக்கும். ஃபிசிக்கலி பயங்கர டென்ஷன். ஒரு சிலருக்கு மென்டலி பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக கேட்குறவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு என்ன கவலை, உனக்கு என்ன பிரச்சனை, காரில் வர போகிற நல்லா இருக்க, டெய்லி அழுதுகிட்டு உட்காந்துருக்கோம், வீட்டுக்குள்ளே இருக்கும், ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்றை கிராஸ் பண்ணி தான் வரணும். ஏன் தெரியுமா? வசனம் சொல்லுது, இடுக்கனான வாசல் வழியே பிரவேசியுங்கள். ஆனால் அதுக்கு நடுவில் உங்கள் மூலமாக ஒரு சாட்சியின் மூலமாக ஒரு வாசனை வீசும். பட்ட பாடுகளினாலே நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். இந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் நிறைய பேருக்கு வெளிச்சம் கொடுக்கும். இப்பவும் சொல்லுவேன், கர்த்தர் உங்களை சும்மா பாடல நடத்தலை. சில எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள கர்த்தர் உங்களை சும்மா நடத்தலை. எதுக்கு தெரியுமா? ஒன்று, அந்த பாடுகள் வழியாக உங்களுக்கு ஒரு பலன் இருக்கு. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? ஒரு பலன் இருக்கு, கர்த்தர் கொடுப்பார். அதே நேரத்தில் வெறும் பலனுக்காக நீங்கள் அப்படி நடக்கலை. இப்போ நீங்கள் அடைஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, இது எதுக்காக தெரியுமா? உங்களை மாதிரி அந்த பின்னாடி வரான்ல ஒரு லட்சக்கணக்கானவன், அத்தனை பேருக்கும் நீ தான் அவர்களுக்கு எக்ஸாம்பிள். ஏன்னா உங்களால் தான் அந்த டெப்த்தில் இருந்து அந்த பெயினோட அவனுக்கு கவுன்சில் பண்ண முடியும், அவனுக்கு சாட்சியாக நிற்க முடியும். பசின்னு ஒருத்தன் அடைஞ்சவன் தான் பசியாக வரவனுக்கு பசியை பற்றி பேச முடியும். பசினே தெரியாதவனுக்கு எப்படி இருக்கும்? பசியே லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு சாப்பிட முடியாமல் டேபிள் மேலே இருக்கிறவன் அவனை ஏறி பிரசங்கமாக சொன்னான், இயேசு உங்கள் பசியை மாற்றுவார் அப்படின்னு வேணா குரல்ல மாடுலேஷன் சொல்லலாம். ஆத்துமாவிலிருந்து வார்த்தை வராது. எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்குள்ளிருந்து வர வசனம் இருக்குல்ல, அதுதான் எதிரில் இருக்கிறவனுக்கு பேசும். உங்களை அறியாமலேயே அந்த வார்த்தைகள் வரும். நீங்கள் என்ன பாடுபட்டீங்களோ அந்த வார்த்தை வரும். அதில் பர்டிகுலர் வார்த்தை அவனை தொடும். அந்த ஆத்மாவை காப்பாற்றுறதுக்கு தான் நீங்கள் இதை கடந்து வந்தீர்கள். அப்போ நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு தியாகம், ஒரு சாக்ரிஃபைஸ் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு. நீங்கள் கேட்கலாம், அவனை காப்பாற்றுறதுக்கு நான் இந்த பாடுபடணுமா? நீங்கள் கிறிஸ்துவுக்காக வேறு என்ன பண்ண போகிறீங்க? அவருக்கு தேவை நரகத்துக்கு போகாமல் ஆத்மாவை காப்பாற்றணும். அதுக்கு அவருக்கு சில ஆயுதங்கள் தேவை. அந்த ஆயுதத்தை பட்டையில் வச்சு அடிப்பார், கூறு ஆக்குவார், எல்லாம் செய்வார். அந்த ஆயுதம் அடி வாங்கும்போது சொல்லுவோம், இந்த போட்டு அடிக்கிறீங்களே, நெருப்புக்குள்ளே வைப்பாங்க, இப்படி என்ன நெருப்புக்குள்ளே வைக்கிறீங்களே, திருப்பி எடுத்து தண்ணிக்குள்ளே வைப்பாங்க, புஷ்ஷுன்னு சவுண்டு வரும், பார்த்துருப்பீங்க. இப்படி மாற்றி மாற்றி என்ன செய்கிறீங்களே, எதுக்கு? ஆண்டவர் சொல்வார், இவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஏன் செய்கிறேன்னு தெரியுமா? உன்னை வச்சு ஒரு 100 பேரை நான் சந்திக்க வேண்டியிருக்கு, அந்த ஆத்மாக்களை என்கவுண்டர் பண்ண வேண்டியிருக்கு. நீ பட்ட பாடுகள் அத்தனையும் ஆத்மாக்களை மாறும். அதுதான் இடித்து பிழிந்த ஒளிவை எண்ணெய். நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல நல்லா வரும்போது உங்களை எடுத்து யூஸ் பண்றதுக்கும், நீங்க ஒரு உபத்திரவத்தை கடந்துட்டு வெளியே வரும்போது யூஸ் பண்றதுக்கும் பாருங்க, மைட்டியா மகிமையா இருக்கும். உங்க மேல ஒரு அபிஷேகத்தை நீங்க விசேஷமா உணர முடியும். உங்களுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருக்கும், தைரியமா இருக்கும். ஆமா, நான் கடந்த என்னை காப்பாத்தின ஆண்டவர் உன்னையும் காப்பாத்துவார்னு உங்களால கான்ஃபிடண்டா பேச முடியும். அதுதான் டெஸ்டிமனி. அந்த டெஸ்டிமனிக்கு தான் உன்னை இடிச்சு புளிஞ்சாரு. இடிச்சு புளியறதுக்கான காரணம் என்ன? அதுக்கு தான் காரணம். அப்போ அது இல்லாமல் உங்களால் என்ன செய்ய முடியாது? அந்த டெப்த்துக்குள்ள இருந்து பேச முடியாது. அப்போ நாங்கள் எல்லாருமே அப்படி தான் போகணுமா? நீங்கள் எல்லாருமே அப்படி போக வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துக்கு போகணும். நீங்கள் எல்லாருமே ஒரே விதத்தில் போனீங்கன்னா அதுவும் வேஸ்ட்டு, அதுவும் வேஸ்ட்டாக போயிடும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரூட் வச்சுருக்காரு. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் எல்லா ரூட்லேயும் போனவர். அவர் தாமே நம்மை போல எல்லா விதத்திலும் என்ன செய்யப்பட்டாரா? சோதிக்கப்பட்டார். அப்போ இந்த எண்ணெய், இந்த விளக்கு எரியணும்னா உங்களையும் என்னையும் கொஞ்ச நாள் கர்த்தர் இடித்து தான் பிழிவார். ஏன் இடித்து பிழிஞ்சாரு? எதுக்காக பிழிஞ்சாரு? சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையே இருக்காது, ரொம்ப நாள் பிள்ளை இருக்காது, அந்நாள் மாதிரி பிள்ளையே இருக்காது. அந்த பிள்ளை ஒரு நாள் கிடைக்கும் பாருங்க. அந்த இடைப்பட்ட 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் அவங்க வாங்கின சுடு சொல்லு, அவங்க கேட்டதான வார்த்தைகள், அவங்களுக்குள்ளே ஏற்பட்டதான டிப்ரெஷன், அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு அழுகை, இது எல்லாத்துக்கும் கழிச்சு அந்த பிள்ளை கிடச்சிடும். இது இவங்க மறந்துடுவாங்க. ஆனால் அந்த பிள்ளை இல்லாமல் இன்னொருத்தர் ஆள் வந்து உக்காந்தா இவங்க பேசுவாங்க பாருங்க. அவன் சொல்லுவான், எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு உங்ககிட்ட பேசினதும்பா. ஏன் தெரியுமா? இது உள்ளுக்குள்ளேருந்து வந்த வார்த்தை.
அம்மாவே அப்பாவே இல்லாமல் வளர்ற ஒரு குரூப் இருக்கு பாருங்க. அவன் ஹாஸ்டலில் வளர்ந்துருப்பான். அவங்ககிட்ட உட்காந்து நீங்கள் பேசும்போது தான் தாய் தகப்பனுடைய அன்புக்கு அவன் இயங்குவான் பாருங்க. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவன் தான் சரியான ஆலோசனை கொடுக்க முடியும். அப்படின்னா கர்த்தர் ஏன் நம்மளை இடிச்சு பிழிகிறாரு சில இடத்துல தெரியுமா? சிலர் இடிச்சு பிழியறதுக்கு காரணம் அதான். அப்போ தான் அந்த விளக்கு நல்லா எரியும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும் எரியும் தெரியுமா? இயேசு வருகிற வரைக்கும் அது எரிந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? இடிச்சு பிழிகிறாரு. அடுத்தபடியாக வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசி. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இப்போ கர்த்தர் எதுக்கு உங்கள் விளக்கை எரிய வச்சார் தெரியுமா? உங்களை இவ்வளோ இடிச்சு பிழிஞ்சு, நல்லா கவனிச்சு பாருங்க. நான் சொல்கிறது ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி, ஆமாம் 40 வருஷம் இருக்கும் முன்னாடி, நாங்கள் இருந்த வீட்டில் வந்து கரண்ட்டு கிடையாது. 35 ரூபா தான் வாடகை, அதுக்கு கரண்ட்டு கிடையாது. அப்போ டெய்லி வந்து என்ன செய்யணுன்னா, அப்போல்லாம் விளக்கு ஒன்று வச்சுருப்பாங்க, மண்ணெண்ணெய் விளக்குன்னு போட்டு திரி போட்டு எரியும் அந்த விளக்கு. அந்த விளக்கை வந்து டெய்லி எண்ணெய் செக் பண்ணணும், எண்ணெயை ஊற்றி திரி போடணும். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை 3 வாரத்துக்கு ஒரு தடவை திரி என்னவாயிரும், கருப்பாயிதாயிரும். அதை எடுத்து போட்டு திருப்பி என்ன செய்யணும், இன்னொரு திரியை வந்து போட்டு அதை செய்யணும். அப்புறம் அந்த மேலே கண்ணாடி குடுவை ஒன்று இருக்கும், அதுக்கு பார்த்துருக்கீங்களா? இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு தெரியாது. அந்த கண்ணாடி குடுவை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விபூதி போட்டு நல்லா துடைப்பாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய லெவலுக்கு ஏற்ற மாதிரி துடைப்பாங்க. துடைச்சி இவ்வளவும் பண்ணால் தான் அந்த விளக்கு என்னவாகும், பிரகாசமாகும். இவ்வளோத்தையும் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு விளக்கை நாங்கள் எங்கே வைப்போம் தெரியுமா? இங்கே வந்து தண்டின் மேல்னு இருக்குது. நம்ம ஊரில் தண்டுலாம் கிடையாது. ஒரு டப்பா வச்சு அதுக்கு மேலே தான் வச்சுருப்போம். இல்லைன்னா ஒரு ஷெல்ஃப் மேலே வைப்போம், இல்லை ஒரு பாத்திரத்தை வச்சு அது மேலே வைப்போம். ஏன் வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், இவ்வளோ க்ளீன் பண்ணி எதுக்கு வச்சோம் அப்படின்னா, அப்போ விளக்கை கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு ஒரு புரோஜனுக்காக தான் இவ்வளவும் செய்யப்படுகிறது, ப்ரிப்பரேஷன். இவ்வளவு தூரம் உங்களை ரெடி பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களை சும்மா பொத்தி ஒரு கட்டில் கடியில் வைக்கிறதுக்கு இல்லை, வீட்டுக்குள்ளே மூடி வைக்கிறதுக்கு இல்லை. God wants to use you mightily. உங்களை எங்கேயோ கொண்டு போய் வச்சு கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அதுக்கு தான் இந்த ப்ரிப்பரேஷன். இந்த ப்ரிப்பரேஷனுடைய முடிவு எதுக்கு? சில நேரத்துலலாம் ஒரு சிலர்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. உண்மை, நான் கேட்டிருக்கிறேன், இப்பவும் கேட்பாங்க. கண்டிப்பாக கர்த்தர் பயன்படுத்த போகிற ஆளெல்லாம் முன்னாடி ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை கேட்டிருப்பாங்க. ஏன் ஆண்டவரை என்னை இப்படி பிடிச்சி கொடுத்துருக்கிறீங்கன்னு கேட்டிருப்பாங்க. எனக்கு ஏன் ஆண்டவரே இப்படி நடக்குது? இந்த கேள்வியை கேட்காம பின்னாடி ஒருத்தர் நல்லா பயன்படுத்திருக்கவே மாட்டான். அதுக்கு நல்ல சாட்சி தாவீது. ராஜாவாகன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் அவன் பட்ட பாடு இருக்கு பாருங்க. அதுக்கு ராஜாவாக ஆகாமே இருந்திருக்கான்னு நினச்சிருப்பான் அவன். என்னை ஏன் இந்த ராஜான்னு சொல்லிவிட்டீங்க, எனக்கு எதுக்கு இந்த பாடு, ஏன் நான் இதை கிராஸ் பண்ணுறேன், ஏன் இந்த சூழ்நிலை அப்படின்னா, கர்த்தர் உன்னை உருட்டி பிரட்டி கொண்டு வந்து எதுக்கு? ஓகே, நல்ல சாட்சிப்பா, நீ நல்லா கஷ்டப்பட்ட, நீ போய் இனி சந்தோஷமாயிரு. இல்லை, உன்னை இவ்வளோ தூரம் நாங்கள் பண்ணது எதுக்கு தெரியுமா? உன்னை மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாற்றுவதற்கு, தண்டின் மேல் வைத்து உன் வெளிச்ச தண்டைக்கு அநேகர் ஓடி வருவதற்கு. நிறைய பேர் உன் வெளிச்சத்தில் பிழைக்கணும். நான் உன்னை கொளுத்தி ஆண்டவர் எங்கே வைக்க போறாரு? மேலே வைக்க போறாரு. அதுக்கு தான் இந்த பாடு. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவில் கர்த்தர் கொண்டு வருவதற்கு உன்னை ஏதோ ஒன்று இடத்துல கொண்டு போய் உயரத்தில் வைக்க போறார். அந்த உயர்வில் வைக்கிறதுக்கு முன்னாடி அது யாரா இருக்கட்டும், இப்போ இயேசு கிறிஸ்து எவ்வளோ தன்னை தாழ்த்தினாரோ, எவ்வளோ பாடுபட்டாரோ, எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ, பிதா என்ன செஞ்சாராம்? அவ்வளவுக்கு அவ்வளோ அவரை உயர்த்தினார். அவ்வளோதான். இவங்க எல்லாம் இப்போ பாருங்க, அப்போஸ்தலர்கள் படாத பாடே கிடையாது. இன்னைக்கு அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் இல்லாத ஊரே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு அவங்க பட்ட பாடுகளுடைய உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வரப்போகிற மகிமை, பின்னாடி வரக்கூடிய கனம், பின்னாடி உங்களை யூஸ் பண்ண போகிற விஷயம், அதுக்கு தான் கர்த்தர் உன்னை நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னும் கொஞ்ச காலம்தான். இயேசு பாருங்களேன், அந்த கெத்செமனேக்கு போகும்போது இயேசுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு நம்மளை என்ன பண்ண போகிறாங்க. ஆனால் ஒன்று அவருக்கு தெரியும், இப்போ ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம இருந்துட்டோம்னா அடுத்த சில மணி நேரத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுதான் இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்டான் மோசே. அவன் வந்து இப்போ இருக்கிற பாடுகளை பார்த்து இல்லை, நடக்கிற பிரச்சனையை பார்த்தல்ல, இந்த பிரச்சனைக்கு பின்னாடி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போதில்லை, அதை பார்த்துக்கிட்டு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணான் அவன். இது தான் இயேசுவும் செஞ்சாரா? ஒரு வசனம் இருக்கு, அவர் தனக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் நிமித்தம் இதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்னு வசனம் சொல்லுது.
இதுக்கப்புறம் வரப்போறது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் ஆண்டவர் உங்களை இடிச்சு பிழிஞ்சு எல்லாம் செய்யறார் தெரியுமா? உங்களை மரக்காலின் மேல் ஒரு வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் கர்த்தர் மாத்துவார். அல்லேலூயா. அதுக்காகத்தான் இப்படி இடிச்சு பிழிறாரு. அதுக்காகத்தான் இந்த சூழ்நிலைக்குள்ள நடத்துறாரு. இல்லைன்னா சும்மா நடத்த மாட்டாரு. அவர் யாரை கொண்டு போய் மரக்கால் மேல உட்கார வைக்க போறாரோ அவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். அவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். மற்றவங்க இல்லை நான் ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப், சிலர்லாம் சொல்லுவாங்க அப்படி நான் உண்டு என் வேலை உண்டு அப்படி இருக்கணும், ஆண்டவர் ஏதோ கொடுத்தாரு சோத்திரம் பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு இருக்கணும்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் இருக்கலாம். ஆனால் உன்னை கர்த்தர் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நீங்கள் சகல ஜனங்களை பார்க்கிலும் இஸ்ரவேலர்கள் பிரஸ்தாபப்படணும், அவங்கள எல்லாருக்கும் முன்னாடி உயர்த்தணும்னா வேற வழியே இல்லை. அவன் எகிப்திலிருந்து வெளியே வந்தால் தான் முடியும். எகிப்தில் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தால் தான் முடியும். அப்போ தான் எப்படி பலத்த கரத்துக்குள் விடுதலையாக்கினார்னு தெரியும். வனாந்தரத்துக்குள்ள வந்தால் தான் தெரியும் எப்படி மண்ணா வருது, எப்படி கண்மலை தண்ணி வருதுன்னு தெரியும். செங்கடலுக்குள்ள போனாதான் தெரியும், யோர்தானுக்குள்ள போனாதான் தெரியும் அக்கறைக்கு நான் வந்தேன். இந்த ஜனங்கள் பலத்த ஜனங்கள், உங்கள் கர்த்தர் செய்ததை கண்டு நாங்கள் பயந்திருக்கிறோம்னு ராகாப் சொல்லுவா. அவ பயப்படணும்னா இது நடக்கணும்னா நீங்களும் நானும் அதுக்கு நடுவில் கடந்து போகணும். அப்போ பின்னாடி நடக்க போற மகிமைக்கு, பெரிய ஆசீர்வாதத்துக்கு, மிகப்பெரியதான கனத்திற்கு கர்த்தர் உன் விளக்கை ஏற்ற போகிறார். அல்லேலூயா. அப்ப இந்த ப்ரிப்பரேஷன் அதுக்கு தான் நடக்குது. இந்த ப்ரிப்பரேஷன் அதுக்காக தான் ஓடிக்கிட்டே இருக்குது. கர்த்தர் நடத்துகிற காரியத்துக்கு பின்னாடி இதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ அது ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது சில நேரத்தில் நம்ம உண்மையில தான் கேட்கணும், ஏன் ஆண்டவரே இப்படியெல்லாம் என்னை ஏன் உருட்டுறீங்க, என்னை ஏன் இப்படி பண்ணுறீங்க, இது என்னால் தாங்கக்கூடாததாக இருக்கிறது. சில நேரத்தில் உண்மையில நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் நினச்சிக்கோங்க, திராணிக்கு மிஞ்சி நீங்கள் சோதிக்கப்படுவது இல்லை. பரலோகத்துக்கு உங்கள் மேலே என்ன இருக்குது, ஒரு நம்பிக்கை இருக்குது, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு. ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னார், எவ்வளோ வெயிட்டில் இதை குத்துவ ஜெகன் அப்படின்னாரு. நான் என்ன இப்படி சொன்னேன், இவ்வளோதாங்க மொத்த ஃபோர்ஸ். அவர் சொன்னார், இதை விட இன்னும் 5 மடங்கு ஃபோர்ஸ் உனக்குள்ளே இருக்குது தெரியுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இவ்வளோ தான் இருக்குது பாருங்க, இதுக்கு மேலே என்ன 5 மடங்கு இருக்குன்னு. அப்போ அவர் சொன்னார், சயின்டிஃபிக்கலி சொன்னார், நீ இதை குத்துறிய இந்த ஸ்பீடை விட தும்முற ஸ்பீடு இருக்குல்ல, ஒரு தும்மல் வருதுல்ல, அதுதான் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒரிஜினல் ஸ்பீடு. எவ்வளோ வேகமாக தும்முறோமோ அது நமக்குள்ளே இருக்கிற, நம்மளால் தானே தும்ம முடியுது அவ்வளோ வேகமாக. அவ்வளோ ஃபோர்ஸ் நமக்குள்ளே என்ன இருக்குது. ஆனால் நம்ம தான் நம்மளை என்ன நினைக்கிறோம்னா, இதுக்கு மேலே நம்மளால் என்ன செய்ய முடியாதுன்னு நினைக்கிறோமா. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே அவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். நீங்கள் பாருங்கள், ரன்னிங் ரேஸில் ஓடும் போது நீங்கள் என்ன ஸ்பீடில் ஓடுவீங்க, ஒரு ஸ்பீடில் ஓடுவீங்கல்ல. அதுவே கரடி துரத்துனா எப்படி ஓடுவீங்க, ஒரு நாய் துரத்துது எப்படி ஓடுவீங்க. நீங்கள் இப்போ நடந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வேகமாக வராரு, கூட சொல்கிறாங்க கொஞ்சம் வேகமாக நடங்க, என்னாலலாம் முடியாது சும்மா அப்படிங்கிறீங்க. திடீர்னு 2 நாய் துரத்துது, உங்களால் முடியுமா முடியாதா? அப்போ உங்களுக்குள்ளே இருந்துச்சு தானே அந்த ஃபோர்ஸு. நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஆக்சுவலி உள்ளே இருக்குது. அதைத்தான் தேவன் சொல்கிறாரு, என்னால் முடியாது நீ நினைக்கிற, ஆனால் உன்னால் முடியும் என்பது பரலோகத்திற்கு தெரியும். அதனால தான் இதை அனுமதி கொடுத்துருக்குது. திராணிக்கு மிஞ்சி சோதிக்கப்படுவதெல்லாம் என்னன்னா பரலோகத்துக்கு நல்லா தெரியும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் பைபிளில் பார்த்ததை சொல்கிறேன், நான் படித்ததை சொல்கிறேன், ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்துவார். ஆனால் ஒரு நாளும் வனாந்தரத்தில் உன்னை கொன்று போட மாட்டார். நீ வனாந்தரத்தை கண்டிப்பாக கிராஸ் பண்ணித்தான் போவோம். வனாந்தரத்தில் சாகிறது மட்டும் கிடையாது. எவன் செத்தான், கர்த்தரை நம்பாதவன் செத்தான். கர்த்தரால் அழைக்கப்பட்டவன் சாகவே இல்லை, சாகவும் மாட்டான். ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இந்த விளக்கு எனக்காக ஒரு நாள் தண்டின் மேல் எரிய வேண்டி இருக்கிறது, ஒரு நாள் வெளிச்சம் கொடுக்க வேண்டியிருக்கு, ஒரு நாள் பிரகாசிக்க வேண்டியிருக்கு. அதுக்குத்தான் நான் இப்படி செய்கிறேன், இடிச்சு பிழிஞ்சு எல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் கர்த்தர் உங்களை ஒரு மரக்காலின் மேல் வைத்து அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கிறவராய் மாற்றுவார். அது ஒரு வீட்டின் மேலே வைப்பாரா, மலை மேல் இருக்கிற பட்டணமாக வைப்பாரா, இல்லை இன்னும் உயரத்தில் கொண்டு போய் சேட்டலைட்டாக வைப்பாரான்னு தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் வைப்பார். உங்கள் மூலமாக அநேகருக்கு பிரயோஜனப்படுவார். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாறுவீர்கள். அப்படி மாறுவதற்கு முன்பதாக இந்த சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போய் கொண்டு இருக்கிறீர்கள். அதனால தான் அந்த சூழ்நிலை. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது தைரியமாக சொல்லுங்க, ஆண்டவரே கண்டிப்பாய் நீர் என் விளக்கை ஒரு நாள் ஏற்றுவீர், என் விளக்கு பிரகாசிக்கும். நான் அணைந்து போகிற விளக்கு அல்ல, பிரகாசிக்கிற விளக்கு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட தைரியமாக சொல்லுங்க, நான் பிரகாசிக்கிறேன். உங்கள் வாயின் அறிக்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கும் அறிக்கை பண்ணுறதை விட இதை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே நான் ஒரு நாள் எரிவேன், என் விளக்கு எரியும், ஒரு நாளும் என் விளக்கு அணைந்து போகாது. ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை,
தாவீதின் விளக்கை எரிய பண்ணின தேவன், நீ உன் விளக்கையும் உன் குடும்பத்தின் விளக்கையும் கர்த்தர் நிச்சயம் எரிய பண்ணுவார். அது பிரகாசிக்கும். அந்த பிரகாசத்தில் அநேக ஜனங்கள் ஓடி வருவார்கள். அது கர்த்தர் கொடுக்கிறதான வாக்கு தத்தம். உன்னை தண்டின் மேல் கர்த்தர் வைப்பார், அநேகருக்கு சாட்சியாய் வைப்பார். நீ பட்ட பாடுகளை பட்டணங்கள் தோறும் கர்த்தர் சொல்ல வைப்பார். நீ பட்ட பாடுகளை அநேகருக்கு சொல்ல வைப்பார். நீங்க நினைப்பீங்க, இதுவா? ஆமா, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? என்னைக்கோ ஒரு நாள், என் சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு மூலையில், ஏதோ ஒரு இடத்துல, மலைக்கு மேலே ஒரு சின்ன கிராமம், அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் வெளிநாட்டில். அங்கே அந்த மிஞ்சி போச்சுன்னா அந்த 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 சிட்டியில் ஒரு 500 பேர் இருப்பாங்க. சின்ன சிட்டி, ஊருக்குள்ளே வரணும்னா வரணும், அதுக்கு தனியாக 1/2 மணி நேரம் வரணும். அப்படி ஒரு இடத்துல மூளையில் இருந்த ஒரு ஆள் தான் கர்த்தர் சொன்னார், இதை விட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி. எனக்கு என்ன, நான் போனால் என்ன ஆகும்? எனக்கு, நான் என் குடும்பம் செட்டில் ஆகணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், விட்டுட்டு போ அப்படின்னு. எனக்கு தெரியாது, ஆனால் நான் சொல்லுவேன், அன்னைக்கு அங்கேருந்து வந்து 1 வருஷம் ஊழியம் கிடையாது, எதுவும் கிடையாது, யாரையும் காசு கேட்க முடியாது, எதுவுமே கிடையாது, உண்மையிலே கிடையாது. ஆனால் அதை நடத்தின டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியே இருக்கிறவங்க கூட நம்பிடுவான், ஊழியத்துக்கு வந்திருக்கிறோன்னா அப்படியான்னு கேட்பான். கூட இருக்கிறவங்க, ஆண்டவர் உங்களை கூப்பிட்டதுன்னா உண்மையா, சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கு இப்படிலாம் பேசாதீங்கம்பாங்க. டிப்ரெஷனாக இருக்கும். அதாவது நீங்கள் ஃபிசிக்கலி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுங்களேன், படுத்து தூங்குனா கொஞ்சம் எழுந்திரிக்கும் போது என்ன ஆயிரும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். ஆனால் டிப்ரெஷன் வந்துச்சுன்னா தூக்கமும் வராது. அது ஒரு இடத்துக்கு போயிடும். பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்போம், என்ன செய்யறதுன்னு தெரியாது. 2 மணிக்கு எந்திச்சு உட்காந்துருப்போம், 1 மணிக்கு எந்திச்சு உட்காந்துருப்போம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், எனக்கு ஆண்டவர் சொல்லிகிட்டே இருப்பார், உன்னை அழைத்தது நான், உன்னை ஒரு நாளும் கை விடவே மாட்டேன். இந்த இடத்துல கொண்டாந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். இதுக்கு நான் என்ன பிரயாசப்பட்டேன்? ஒன்றுமே பிரயாசப்படலை, விட்டுட்டு வந்தேன், அவ்வளோதான். அது கூட ஆவியானவருடைய தயவே. ஆவியானவர் விட்டுட்டு வர சொன்னார். அந்த தேவன் உன்னை கொண்டு வந்ததுக்கு, உன்னை நடத்துவதற்கு, உன்னை ஆண்டவர் கொண்டு போகிற பாதைகளுக்கு கர்த்தருக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. ஆனால் அதன் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். முடிவு எப்படி இருக்கும்? சம்பூர்ணமாக இருக்கும். உன்னை கர்த்தர் எரிய பண்ணுவார். உன் விளக்கு நிச்சயம் பிரகாசிக்கும். அநேகர் உன் வெளிச்சத்துக்கு அன்னைக்கு ஓடி வருவார்கள். ஆண்டவன்மாரே, ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள். அன்னைக்கு உன் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ சொல்ல போகிற சாட்சி, அவன் சொல்லுவான், இந்த வார்த்தை என் இருதயத்தை மாற்றியது, இந்த வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றியது. நரகத்துக்கு போகணும்னு நினச்சி நான் சூசைடுக்கு போகணும்னு நினச்சேன், ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்கள் மூலமா என்னை மாற்றினாருமா. அநேகரை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு நீ இப்பொழுது பாடுகள் மத்தியிலே கடந்து போகிறாய். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நாம் எல்லோரும் தேவ சமூகத்தில் நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இன்னைக்கு அநேகரோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். உன் விளக்கு அணைந்து போகாது, உன் விளக்கு அணையாது. அவர் மங்கி எரிகிற திணியை அணையார். அவர் உன் விளக்கை மீண்டும் பிரகாசிக்க பண்ணுவார். நீ தைரியமாக ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே, நான் இப்போ கடந்து போகிற காலங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு நாள் நான் மலை மேல் இருக்கிற பட்டணமாய் மாறுவேன். ஒரு நாள் தண்டின் மேல் இருக்கிற விளக்காய் நான் மாறுவேன். என்னை இடித்து பிழிஞ்சது இதுக்காகத்தான் நான் அன்றைக்கி நான் சாட்சி சொல்லுவேன். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? ஆண்டவரை நோக்கி, ஆண்டவர், உன்னை நடத்தி கொண்டு வருகிற பாதைகள், உங்கள்கிட்ட பேசின வார்த்தைகள் எல்லாம் 100% உண்மை. ஆண்டவர் பொய்யுரையாத தேவன். ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது, உங்களோடு கூட இடைப்பட்டதுக்கு ஒரு முகாந்தரம் இருக்கிறது. ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த உபத்திரவத்தின் பாதையில், இந்த உபத்திரவத்தின் குகையிலே நீர் என்னை தெரிந்து கொண்டீர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பட்ட பாடுகளினாலே பிரமாணங்களை தெரிந்து கொண்டேன் என்று வாசிக்கிறேன். இதெல்லாம் கொஞ்ச காலம்தான். நீ நினையாத நாளிலே கர்த்தர் உனக்கு முடிச்சு கொடுப்பார். நீ நினையாத நாளிலே உன்னுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றுவார். நீ நினையாத நாளிலே கர்த்தர் உன்னை எழுப்பி காட்டுவார். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? கர்த்தர் உங்ககிட்ட பேசி இருந்தா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும்னு சொல்லுங்க. ஒப்பு கொடுப்போமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் அணைஞ்சு போக மாட்டேன் ஆண்டவரே, நான் மங்கி போக மாட்டேன் ஆண்டவரே, நான் பிரகாசமாக எரிவேன்பா. அநேகர் கண்களுக்கு முன்பாக நான் எரிஞ்சு காட்டுவேன் ஆண்டவரே. ஏன்னா நீங்க என்னை எரிய பண்ணுகிறீங்க. உங்க அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு. நான் பனையை போல் செழிப்பேன், நான் உயர்ந்து நிற்பேன், என்னை பட்டணங்களுக்கு மேலாக உயர்த்துவீர். ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே 1ஆம் நாளிலே நீ எங்களுக்கு சொன்ன வார்த்தைகளுக்காக நன்றி. நீ எங்க மக்கள் எரிந்து கொண்டிருக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
அநேகர் அவர்கள் வெளிச்சத்துக்கு ஓடி வர போற தயவுக்காய் உமக்கு நன்றி. கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.